வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ NCERT சிலபஸ் கிளாஸ் 4 ஹிந்தி வீணா புக் சாப்டர் நம்பர் 9 மிட்டாயியோं का சம்மேளன். மிட்டாயியோங்னா என்னன்னா ஸ்வீட்ஸ்னு அர்த்தம். சம்மேளன்னா ஒரு மீட்டிங் இல்லைன்னா கான்ஃபரன்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ ஸ்வீட்ஸோடைய ஒரு மீட்டிங். छगनलाल हलवाई दुकान बंद करके अपने घर चले गए. ஜெகன்லால் என்ற ஒரு ஸ்வீட் ஷாப் வச்சுருக்கவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஷாப்பை வந்துட்டு துக்கானா ஷாப்பை வந்துட்டு பந்துனா க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்பனே கர் சலே கை அவருடைய வீட்டுக்கு வந்து கிளம்புறாரு. ஸோ ஜெகன்லால் க்ளோஸ்ட் ஹிஸ் ஸ்வீட் ஷாப் அண்ட் கோ டு ஹிஸ் ஹோம். अवसर मिले ही बंद दुकान के भीतर मिठाइयों ने एक सम्मेलन का आयोजन किया. ஸோ as soon as சடனாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஷாப்பை வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பீத்தர் மிட்டாயியும் பீத்தர்னா இன்சைட் அந்த ஷாப்புக்கு இன்சைடில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஏக் சம்மேளன் ஒரு மீட்டிங் வந்துட்டு ஆர்கனைஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஷாப்பை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. லட்டு தாதா கோ அத்தியக்ஷ பனாயா கயா. லட்டு தாதா வந்து என்னவா ஆக்ட் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரசிடெண்ட்டாக வந்து ஆக்ட் ஆகுறாரு. அப்படி இல்லைன்னா ஒரு சேர்மன் சொல்லலாம். அத்தியக்ஷனா சேர்மன் பிரசிடென்ட் அந்த மாதிரி சொல்லலாம். பனாயா கயா. ஸோ லட்டுவை வந்துட்டு ஒரு சேர்மன் பொசிஷனில் வந்து வச்சுருக்காங்க. श्रोताओं में इमरती जी पेड़ा बर्फी बहन रसगुल्ला जलेबी बहन रबड़ी जी गुलाब जामुन मैसूर पाक रसमलाई सोन पापड़ी बालूशाही कलाकंद बाई गुजिया काजू कतली और ஷக்கர் பாரா ஆதி பைட்டே. ஸோ இந்த மீட்டிங்கில் யாரெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகிருக்காங்க, என்னென்ன ஸ்வீட்ஸ்லாம் வந்து இன்க்ளூட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இமாரத் ஜின்னு சொல்லிட்டு, அதாவது இங்கே வந்து ஜி பஹன் தாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே மாற்றி கூப்பிட்டுக்கிறாங்க. இமாரத் ஜி பேடா பர்ஃபி பஹன் ரசகுல்லா ஜிலேபி ரபடி குலாப் ஜாமுன் மைசூர் பாக் ரசமலாய் சோன் பாப்டி பாலுஷாஹி கலாகந்த் குஜியா காஜு கத்லி ஷக்கர் பாரா இந்த மாதிரி நிறைய ஸ்வீட்ஸ் வந்து இந்த மீட்டிங்கில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் கலாகந்த் பாயி. ஸோ மீட்டிங் வந்து யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கலாகந்த் பாயி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. आजकल डॉक्टरों द्वारा कुछ लोगों को हमारा सेवन करने से रोका जा रहा है. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை வந்து சாப்பிட்றது டாக்டர்ஸ் வழியாக துவாரானா டாக்டர்ஸ் மூலமாக டாக்டர்ஸ் வழியாக துவாரானா அந்த வழியெல்லாம் சொல்லலாம். ஸோ டாக்டர்ஸ் மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா சம் பீப்புள்ஸை வந்துட்டு ஸ்வீட்ஸ் கன்சியூம் பண்ண வேணாம் சேவன்னா கன்சியூம் சொல்லிட்டு சொல்லலாம். ஸ்வீட்ஸை வந்து கன்சியூம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு டாக்டர் வழியாக வந்துட்டு நிறைய பேரை வந்து ஸ்வீட்ஸ் சாப்பிட வேணாம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ரோக்கானா ஸ்டாப் பண்ணுறது. सोन पापड़ी என்ன சொல்கிறாங்கன்னா क्या आप जानते ही कि डॉक्टर लोग ऐसा क्यों कह रहे हैं. ஸோ உங்களுக்கு வந்து தெரியுமா ஏன் வந்துட்டு டாக்டர் வந்து அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஏன் தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. சோன் பாப்படி டு யூ நோ வை த டாக்டர்ஸ் ஆர் டூயிங் திஸ். ஏன் இந்த டாக்டர்ஸ்லாம் அப்படி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லி சோன் பாப்படி கேட்குறாங்க. ஜிலேபி பஹன் பர்ஃபி பஹன் தும் ஹி பதா தோனா. ஜிலேபி என்ன சொல்கிறாங்கன்னா பர்ஃபி கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு தெரியுமா டூ யூ நோன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது பர்ஃபி பஹன் பர்ஃபி சிஸ்டர் டெல் அஸ் டூ யூ நோ தட் அப்படின்னு சொல்லி பர்ஃபி கிட்ட கேட்குறாங்க. பர்ஃபி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பர்ஃபி பஹன் ஆப் இஸ் தரக் மேரா மஜாக் மத் உடாயே. அதாவது மஜாக்னா என்னென்னா ஃபன். இந்த மாதிரி வந்து என்ன ஃபன் பண்ணாதீங்க. டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் மீ லைக் திஸ். இந்த மாதிரி வந்துட்டு என்ன ஃபன் பண்ணாதீங்கன்னு சொல்லி பர்ஃபி வந்து சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் பாக் என்ன சொல்கிறாங்கன்னா बर्फी बहन और जिलेबी बहन आप दोनों यह ना भूलें அதாவது பர்ஃபி சிஸ்டர் ஜிலேபி சிஸ்டர் ரெண்டு பேரும் வந்துட்டு ரெண்டு பேரும் ஆப் தோனோ நீங்கள் ரெண்டு பேரும் யஹ் நா பூலே டோன்ட் ஃபர்கெட் திஸ் அதை வந்து மறந்துடாதீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னன்னா டோன்ட் ஃபர்கெட் ஒன் ஆஃப் திங் அதாவது ஒன்றை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. மீட்டா அப்னா ஸ்வாது அதாவது நம்மளுடைய டேஸ்ட் வந்து என்னென்னா ஸ்வீட்டு. மீட்டே மீட்டே போலே ஸ்வீட்டாக வந்து பேசணும். சப் மீட்டா ஃபைலாயே ஸ்வீட்னஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ஃபைலாயினா ஸ்ப்ரெட் பண்ணுறது. மண் தர்வாஜே கோலோ நம்மளுடைய மைண்டோடைய டோரை வந்து ஓப்பன் பண்ணணும். இது மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்ற யார் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மைசூர் பாக் வந்து சொல்கிறாங்க. ஸ்ப்ரெட் த அதாவது அவர் டேஸ்ட் இஸ் ஸ்வீட்ஸ் அவர் ஸ்பீக் ஆல்சோ ஸ்வீட். நெக்ஸ்ட் ஒன் spread the sweetness and open mind open our heart door அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. रसगुल्ला आप यह नहीं जानते कि हमारी आती मीठास ही हमारी उपेक्षा का कारण है. ஸோ இப்போ வந்துட்டு ரசகுல்லா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஏன் வந்து ஏன் இந்த மாதிரி வந்து நம்மளை வந்துட்டு உபேக்ஷனா நெக்லெக்ட் பண்ணுறாங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸசிவ் கன்சியூமிங் ஸ்வீட்ஸை வந்து எக்ஸசிவாக கன்சியூம் பண்ணுறதுனால தான் வந்துட்டு நம்மளை வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணுறாங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. டோன்ட் யூ நோ தட் எக்ஸசிவ் ஸ்வீட்னஸ் இஸ் வெரி ரீசன் ஃபார் we are being neglected. எக்ஸசிவாக கன்சியூம் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ண சொல்கிறாங்க டாக்டர்ஸ்லாம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. குலாப் ஜாமுன் என்ன சொல்கிறாங்கன்னா ரசகுல்லா பாயி பில்குல் சஹி கஹ ரஹே ஹே அதாவது குலாப் ஜாமுன் என்ன சொல்கிறாங்கன்னா ரசகுல்லா சொன்னது அப்சல்யூட்லி கரெக்ட். பில்குல் சஹினா ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அப்சல்யூட்லி கரெக்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜீப் சட்டோரி நா சுனே மாங்கே மீட்டாஸ் மோர் मीठा मीठा खाए के लोग ना होवर बोर அதாவது வந்துட்டு ரசகுல்லா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அந்த சட்டோரி ஜீப்னா ரொம்ப க்ரீடியான டங்கு. ஜீப்னா டங்கு சட்டோரினா க்ரீடின்னு அர்த்தம். அந்த க்ரீடியான டங்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சுனே நாட் ஹியர் நாக்கு வந்து கேட்காது அந்த பொறாமையான நாக்கு வந்து கேட்காதுன்னு சொல்கிறாங்க. மாங்கே மீட்டாஸ் மோர் நிறைய ஸ்வீட்ஸ் வந்து வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் அந்த டங் வந்து கேட்டுகிட்டே இருக்கும். இட் டிமாண்ட் மோர் அண்ட் மோர். மீட்டா மீட்டா காயே கே ரொம்ப ஸ்வீட் அதிகமாக வந்து சாப்பிடணும்னு சொல்லிகிட்டே இருக்கும். அந்த டங் வந்து நம்ம ஸ்வீட் சாப்பிட்டோம்னா திரும்ப சாப்பிடணும்னு தோணும்ல அது மாதிரி அந்த ஜீப் வந்து நாக்கு வந்து சொல்கிறத கேட்காது திரும்ப ஸ்வீட் சாப்பிடணும்னு சொல்லுமா. லோக்னா ஹோவோ போர் அந்த பீப்புள்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகாது இந்த ஈட்டிங்கிறது போரே வந்து அடிக்காது ஆனால் சிக் ஆகிடுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. பிகேம் சிக் ஃப்ரம் ஈட்டிங் டூ மெனி ஸ்வீட்ஸ். ஸோ இப்போ அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் எழுதுனேன்னு சொல்கிறாங்க. அதில் குஜியா என்ற ஸ்வீட் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா कुछ लोगों के शरीर में शक्कर की मात्रा बढ़ रही है. सम पीपल्स उடைய शरीरना बॉडी कुछ लोगोंना सम पीपल्स उடைய शरीरना बॉडी शक्कर की मात्रा बढ़ रही है. சர்க்கரையோட லெவல் சுகர் லெவல் வந்துட்டு இன்க்ரீஸா இருக்குன்னு சொல்றாங்க. குஜியா என்ன சொல்லுதுன்னா சம் பீப்புள்ஸ் உடைய பாடியில வந்துட்டு சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸா இருக்குன்னு சொல்லி சொல்லுது. ரபடி ஜி आप सभी ने सुना होगा कि जहां अति होती है நீங்கள் சொன்னதை வந்து கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. आप सभी ने सुना கரெக்டாக வந்து சொல்லியிருக்கீங்க. वहाँ क्षति होती है हमारा सेवन करते समय हो लोग अति कर देते हैं और बाद में புக்தே ஹே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்கன்னா ரபடிஜி வந்து சொல்கிறாங்க. எக்ஸசிவ் எனிதிங் எது வந்து அதிகமாக இருந்தாலும் அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹார்மாக தான் வந்து முடியும். ஷத்தின்னா என்னென்னா ஹார்மாக வந்து முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. எது வந்து நம்ம அதிகமாக எடுத்துட்டோமோ அதிகோத்தி எது வந்து அதிகமாக இருக்கோ அது வந்து நமக்கு ஹார்ம்ஃபுல்லாக தான் வந்து முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க.
பீப்புள்ஸ் வந்துட்டு அதிகமாக ஓவர் ஹீட் கன்சியூம் பண்ணா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து புக்தேனா சஃபர் தான் ஆவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்வீட்ஸ் வந்து அதிகமாக சாப்பிட்றாங்களோ அப்போ வந்து சேவன்னா கன்சியூம் பண்ணுறாங்களோ அப்போ என்ன ஆகும் புக்தேஹே அதாவது சஃபர் இல்னஸ் வந்து ஆகும்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா ரபடிஜி வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு लड्डू दादा என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா इसके लिए हमें अपने में शक्कर की मात्रा कम करनी चाहिए. ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய சுகர் லெவலை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. For this all of us should reduce the amount of sugar in our sweets. நம்மளுடைய ஸ்வீட்ஸில் சுகர் லெவலை வந்து கம்மி பண்ணணும்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா லட்டு தாதா சொல்கிறாரு. குலாப் ஜாமுன் फिर हमें मिठाई कौन கஹேங்கா அதுக்கப்புறம் நம்மளை யார் வந்து ஸ்வீட்னு சொல்லுவாங்க தென் ஹூ வில் கால் அஸ் ஸ்வீட் நம்மளை யார் வந்து ஸ்வீட்னு சொல்லி சக்கரை லெவலை கம்மி பண்ணிட்டா நம்மளை யார் சக்கரை சொல்லி கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு யார் கேட்குறாங்கன்னா குலாப் ஜாமுன் கேட்குறாங்க. லட்டு தாதா தியான் ரக்கோ शक्कर कम होने से ही हम लोगों के मन में मिठास बढ़ा सकते हैं. அதாவது சர்க்கரையோடைய லெவலை வந்துட்டு கம்மி பண்ணிட்டுனா சுகர் லெவலை கம்மி பண்ணிட்டுனா பீப்புள்ஸோடைய ஹார்ட்டில் வந்து ஸ்வீட்னஸ்க்கான ஸ்வீட்னஸ் எடுத்துக்கிற லெவல் வந்து அதிகமாகும்னு சொல்கிறாங்க. ஸ்வீட்டில் சுகரோடைய லெவலை கம்மி பண்ணால் சுகர் எடுத்துக்கிறதும் அந்த பீப்புளும் வந்து நல்லா இருப்பாங்கன்ற மைண்ட் செட்டில் வந்து லட்டு தாத்தா வந்து சொல்கிறாரு. Remember, only by having less sugar we can increase the sweetness in people's heart. நம்ம வந்துட்டு நம்மளுடைய சுகர் லெவலை வந்து குறைச்சிட்டு மக்களுடைய மனசில் ஸ்வீட்னஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோன்ற மாதிரி லட்டு தாத்தா வந்து சொல்கிறாரு. पेड़ा शुभ कार्यों में मिठाई बांटने की प्रथा की भला कौन बंद कर सकता है. पेड़ा என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சுப காரியம்னா நல்ல அஸ்பீஷியஸ் ஃபங்க்ஷன் நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வீட்ஸ்லாம் வந்து வைப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளை யாரும் வந்து ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா பேடா வந்து சொல்கிறாங்க. ஹூ கேன் ஸ்டாப் த ட்ரெடிஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிங் ஸ்வீட் அட் ஆஸ்பீஷியஸ் ஃபங்க்ஷன். ஆஸ்பீஷியஸ் ஃபங்க்ஷன்லாம் நடக்கிறப்போ ஸ்வீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. லட்டு தாதா लोगों को भी चाहिए कि वे अपनी जीभ पर थोड़ा नियंत्रण रखे. हमारा सेवन करके पर अधिक न करे. शरीर श्रम करते रहे और स्वाद रखे. ஸோ இப்போ வந்து லட்டு தாதா என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் வந்து அவங்களுடைய டங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் நாக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்கிறாரு. ஜீப்னா டங்கு அதை வந்துட்டு என்ன பண்ணணும் கண்டிப்பாக வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. நியந்திரன் அப்படின்னா என்னென்னா கண்ட்ரோலாக வந்து வச்சுருக்கணும். ஹமாரா சேவன் நம்மளை வந்து கன்சியூம் பண்ணுறது ஓவராக வந்துட்டு எடுத்துக்காம அதாவது நான் அதினா கரே அதாவது ஓவர் கன்சியூம் வந்து பண்ணக்கூடாது. பீப்புள்ஸ் வந்து நம்மளை ஓவராக கன்சியூம் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷரீர் ஷம் கர்கே அதாவது பாடிக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுக்கணும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து கொடுக்கணும் சொல்கிறாங்க. ஸ்வஸ்த் ரகே அப்படின்னா என்னென்னா பாடியை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும் ஸ்டே ஹெல்த்தின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ इस निर्णय के साथ सभी को धन्यवाद देते हुए अध्यक्ष लड्डू दादा ने सम्मेलन समाप्त की घोषणा की. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து கான்வர்சேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா லட்டு தாத்தா வந்து எல்லாருக்கும் வந்து தன்யவாத் தேங்க்யூன்னு சொல்லிட்டு சபிக்கோ தன்யவாத் எல்லாருக்கும் வந்துட்டு தேங்க்யூன்னு சொல்லி லட்டு தாத்தா என்ன பண்ணுறாருன்னா இந்த சம்மேளன் கான்ஃபரன்ஸை வந்துட்டு சமாப்து என் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அதுக்கான கன்க்ளூஷன் கோன்ஷ்னா இந்த மாதிரி கன்க்ளூஷன் சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா இந்த கான்வர்சேஷனை லட்டு தாதா என் பண்ணி வைக்கிறாரு. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்வீட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படி எடுத்துக்கிட்டாலும் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பண்ணணும் பாடியை வந்துட்டு ஹெல்த்தியாக வச்சுருக்கணும்னு சொல்லி ஸோ ஸ்வீட்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு கான்வர்சேஷனாக வந்து இருக்குது. இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.